நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.9 பார்க்க போகிறேன். எக்ஸசைஸ் 2.9 பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட இன்ட்ரோடக்ஷன் போது இதில் ஃபார்முலாஸ் ஒரு 4 ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த 4 ஃபார்முலாஸோட ஐடியா தெரிஞ்சிருச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த 4 ஃபார்முலாஸ் என்னென்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஏபி பார்த்தோம். ஏபியோட சம் கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்என் ஃபார்முலா நம்ம படித்தோம் இல்லையா? அடுத்து ஜிபிலையும் எஸ்என் சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா படித்தோம். இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸ்ல ஏபினா சம் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இல்லாட்டி சம் ஆஃப் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படி கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு சம்மில் கேட்காம இருந்தாங்க. பட் அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனும் இல்லை, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனும் இல்லை. இந்த 55 5 + 55 + அந்த சம்திங் அப்படி ஒரு கொஸ்டின் வந்துச்சுல 555 + எக்ஸெட்ரா, அது 3 + 33 + 333 அப்படி ஒரு சம் வந்துருச்சுல, அதில் வந்து ஃபைண்ட் த சம் தான் கேட்டிருந்தாங்க. பட் அது வந்துட்டு நமக்கு ஏபியும் கிடையாது, ஜிபியும் கிடையாது. அது நம்ம கொண்டு வந்தோம், ஜிபி ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சம் செஞ்சோம் இல்லையா? அல்லாமல் எல்லா கொஸ்டினுக்குமே சம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனானு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனானு கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ். சம் ஆஃப் த சீரீஸ்னால் என்னது? ப்ளஸ் கொடுத்துருக்குறது, கம்மா கொடுத்தா சீக்வன்ஸ், அதே ப்ளஸ் கொடுத்து அந்த நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது சீரீஸ் இல்லையா? அப்போ ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம டேரெக்டாக அந்த கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு எந்த சம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இதுக்கு ஏபி ஜிபின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ் அப்படி மட்டும் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம பார்க்கலே அதுக்கு நம்ம சாதாரணமாக பண்ணுறதுக்கும் ஃபார்முலா செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஃபார்முலாலாம் டக்குனு அந்த ஃபார்முலா எழுதி சம் செஞ்சிடலாம். நார்மலாக செய்யணும்னா எல்லா இதுவும் ஆட் பண்ணியோ இல்லாட்டி நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி அப்படி செய்வோம் இல்லையா? இப்போது அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இந்த 4 ஃபார்முலாஸ். அதாவது ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு நமக்கு அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஏபி ஜிபிலாம் இல்லை, ஜென்ரலாக அதுக்கான யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + n. அதாவது ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் தானே 1 2 3 4 எக்ஸெட்ராங்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸோட சம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா n × n + 1/2. அது என்னன்னு இருக்குல்ல. இப்போ நமக்கு ஒரு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அது என்னங்கிறதுக்கு இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கொடுத்தோம்னா டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணி செஞ்சிடலாம். ஓகேவா? அப்போ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + என்னன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1/2. ஓகே தானே? அடுத்து 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா + 2n - 1. தட் மீன்ஸ் இங்கே இருக்கிறது ஆட் நம்பர்ஸ். சம் ஆஃப் ஃபஸ்ட் n ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? ஆட் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா n². ஆனால் இதில் என்னங்கிறது இந்த இடத்துல என்ன நம்பர் கண்டுபிடிச்சா தான் தெரியும். 2n - 1. இப்போ சப்போஸ் இங்கே ஒரு 61ன்னு இருந்ததுன்னா நம்பரு நமக்கு என்ன பண்ணும்? 2 × 30 இல்லை 2 × 30 60 இருக்கணுமோ? 2 × 30னா இல்லாட்டி 2 × 31. 2 × 31 எவ்வளோ ஆகிடும்? 62 - 1. அப்போ என்னோட வேல்யூ என்னது? 31. இந்த இடத்துல என்னக்கு இப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அல்லாமல் ஃபார்முலா அப்போ ஏன்னா ஃபார்முலா வந்து n² தான். அதாவது சம் ஆஃப் ஃபஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இது என்னது? சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 எக்ஸெட்ரா n அப்படின்னா ஃபார்முலா n × n + 1/2. சம் செய்யல இங்கே என்ன இருக்கிற இடத்துல என்ன நம்பர் கொடுத்தாங்களோ அந்த நம்பரை அப்படியே ஃபார்முலாவில் கொடுத்துடலாம். இந்த ஆட் நம்பர்ஸ்க்குனா 2n - 1 இருக்கா? அப்போ என்னங்கிறது இந்த இடத்துல தான் வருது. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் என்னவா இருக்குதோ அதை 2 கூட மல்டிப்ளை பண்ணி அது -1 பண்ணையில் அங்கே என்னக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் இங்கே கொடுத்தாகணும். இப்போ சப்போஸ் இங்கே இருக்கிறது 61 இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு போகிற இப்போ 61ன்னு இருந்ததுன்னா என்ன பண்ணியிருக்கணும்? 2 கூட ஃபஸ்ட் ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 31 என்ன ஆகிடும்? 62. அதில் ஒன்று மைனஸ் பண்ணோம்னா தான் 61 ஆகும். அப்போ என்னோட வேல்யூ என்னது? 31. அப்போ இங்கே n²னா 31² போடுவோம். ஓகேவா? ஜென்ரலாக ஃபார்முலா இதான். ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா n². அடுத்து 1² + 2² + 3² + எக்ஸெட்ரா n². சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகேவா? இந்த நேச்சுரல் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா என்னென்னா n × n + 1 × 2n + 1/6. அதே இங்கே என்னக்கு பேர் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே கொடுத்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணிப்போம். அடுத்து அதேமாதிரி க்யூப் 1 + 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா + n³ நம்ம n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா இருக்கல n × n + 1 அதே தான் வரும். ஹோல் ஸ்கொயர் வரும். n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு சம் ஆஃப் க்யூப் நேச்சுரல் நம்பர்ஸோட க்யூபு. இது ஸ்கொயரு, இது நேச்சுரல் நம்பர்ஸு. இது ஆட் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் என்னோட வேல்யூ கொஞ்சம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றதுக்குலாம் அந்த லாஸ்ட் நம்பர் என்னவோ அது அப்படியே அந்த ஃபார்முலாவில் வந்துடும். சம் செய்யல ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த 4 ஃபார்முலாஸும் நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு சம் செய்யல டேரெக்டாக ஃபார்முலா செய்யல ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. ஓகே?
இன்னும் எக்ஸசைஸில் போயிடலாம். 2.9ல் ஃபஸ்ட்டு சம், ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரிஸ். பாருங்கள், ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரிஸ். சம் கண்டுபிடிங்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் 7 சப்டிவிஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செய்கிறோம். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 2 3 நமக்கு இந்த ஃபார்முலா இருக்கிற எல்லாத்துலேயுமே 1ல் தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 60 கொடுத்துட்டாங்க. இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? ஃபஸ்ட்டு ஃபார்முலா மாதிரி, சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + n ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? n × n + 1/2. இங்கே இருக்கிறது என்னது? 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 60. அப்படின்னா என்ன ஃபார்முலா? 60 × n-க்கு பதிலாக இங்கே 60 தானே இருக்குது. டேரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 60 × 60 + 1/2. இப்போ இந்த 2ம் 60 கேன்சல் பண்ணலாம்ல. ஏன்னா நமக்கு சாதாரணமாக இப்போ ஒரு அடிஷன் 60 + 1/2ன்னா இப்படி கேன்சல் பண்ணக்கூடாது, அது ராங். இது வந்து 60 இன்ட்டு ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. 60 × 60 + 1/2. அப்போ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால இதை இப்போ கேன்சல் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ 1 2s are 2, 30 2s are 60. அப்போ என்ன ஆயிடுச்சு? 30 × 60 + 1 60. 30 × 61. 30 × 61 எவ்வளோனா 1830. ஸோ இதோட சம் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 60 வரைக்குள்ள நம்பர் எல்லாம் ஆட் பண்ணோம்னா 1830. இதுதான் ஆன்சர். ஓகேவா?